அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். உங்களை அனைவரும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்களுடைய நினைவலைகளை பல ஆண்டுகள் கடத்தி செல்கின்ற ஒரு சக்தி இந்த புகைப்படத்திற்கு ஒன்று. உதாரணமாக ஒரு 100 வருடத்திற்கு முன்பு ஒரு புகைப்படம் எடுத்தாங்கன்னா அது 100 வருஷம் கழித்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புகைப்படத்தில் இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், சூழலாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம். அந்த இடத்தை அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது பார்க்கின்றவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், சோகம் ஏற்படும், ஒரு அதிர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரியான சக்தி அந்த புகைப்படத்திற்கு இருக்கின்றது. அதே போல் மிருகங்களை படம் பிடித்து அதனுடைய தன்மைகளை கடத்தி செல்ல முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் இன்று நமது ஒளிபரப்பு அறையில் வந்திருக்கின்ற நமது பிரமுகர் குஹாப்ரியா முத்துக்குமாரன். இவங்களோட பெயரை சொல்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அவங்கள நம்ம சந்தித்து நம்ம பேசலாம். வனவிலங்கு புகைப்பட கலைஞர், வணக்கம். நீங்கள் உத்தாரிலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? அதுவும் இன்றைக்கே வந்திருக்கீங்க. வந்ததுக்கு மிக்க நன்றி. பெயர் சரியாக சொன்னேன்னா குஹாப்ரியா சரியாக சொன்னேன், முத்துக்குமாரன் சரியாக சொன்னேன். சரி, நான் இந்த கேள்வி நான் இது என்னது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு நான் இதை வகைப்படுத்தலை. இருந்தாலும் இந்த கேள்வி நான் கேட்க வேண்டும். இந்த துறையை தேர்ந்தெடுத்துவதற்கு என்ன காரணம்? பெண்ணாக இருந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க நான் கேட்க கிடையாது. நான் பொதுவாகவே கேட்குறேன். ஏன்னா இப்போ பெண்களுக்கு அந்தமாரி ஒரு சூழல் இல்லை. இது ஆண்கள் செய்கின்ற வேலை, இது பெண்கள் செய்கின்ற வேலைன்னு அப்படின்னு இல்லாமல் போயிடுச்சு. பொதுவாக கேட்கின்றேன், இந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இயற்கை மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்னொன்று எனக்கு கேமரானா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆரம்பத்துலேயே கேமரா வச்சு ஓகே நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம், ஆனால் என்னன்னு நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு இந்த மிருகங்களை பார்க்குறது, அவங்களோட பிஹேவியர் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வை நாட் நம்ம வைல்ட் லைஃப் ட்ரை பண்ணுவோமே. ஸோ அது அங்கேருந்து தொடங்குறது தான் அந்த ஜேர்னி. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 years கிட்ட ஆக போகுது. சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன், பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன், நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தீங்க குஹாப்ரியா? நான் பினாங்கில். இப்போ அங்கே உள்ள அங்கே இருக்கும் போது இப்போ கேரளா இப்போ சொல்லலாம், நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய தேர்வுகள் இருக்குது இந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. இப்போ பினாங்கில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஆர்வத்தை இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும், இதை நம்ம நம்மளோட ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட் வரும் இல்லையா? அது எப்போ வந்துச்சு? எப்போதுமே எனக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். எல்லாரும் செய்கிற ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூடாது. ஓகே, இன்னொன்று எனக்கு மிருகங்கனாலே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம இப்போது எனக்கு குரங்குனா ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம ஒரு குரங்கோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குனுச்சு. ஸோ குரங்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பறவைகளுக்கு போனேன். அப்புறம் பெரிய பெரிய மிருகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஜெனரலாக உங்களுக்கு மிருகங்கள் மேலே உள்ள அந்த ஆசை ஒரு புகைப்படமாக அது மாற்றம் கண்டிருக்கு. சரி, முதல் முறையாக நீங்கள் எடுத்த அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃப்னா எந்த படம்? எது நீங்கள் எந்த மிருகமாக சொல்லலாம், எந்த புகைப்படத்தை நீங்கள் முதல்ல எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க, அது ஞாபகம் இருக்கா? நான் எடுத்ததே குரங்கு தான் எடுத்தேன். ஸோ நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு வாட்டர்ஃபால்னு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய குரங்குங்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த இடமே வாட்டர்ஃபால், அப்புறம் குரங்குங்க, குருவிங்க நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளால கேப்சர் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களாம் ரொம்ப சீக்கிரமாக மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால முடியுது. அங்கேருந்து தொடங்குறது தான் இது. ஆரம்பத்தில் நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க முதல்ல ஃபோன், கை தொலைபேசியை பயன்படுத்தி நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஆரம்பத்தில் நான் மிருகத்துக்கிட்டேருந்து ஆரம்பிக்கல. முதல்ல நான் ஆரம்பிச்சது என்ன, நம்ம வீடு 15வது மாடியில் இருக்குது. ஸோ ஃப்ளைட்ஸ் ஏறும் இறங்கும். ஸோ நான் அதை என்னால் கேப்சர் பண்ண முடியுதா, அந்த ஷாட்டை எடுக்க முடியுதா, நான் ஃபோனில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குருவிங்க கிட்டே போனேன். வீட்டு கீழே குருவிங்கெல்லாம் இருக்கும். ஸோ போயிட்டு ஓகே, குருவிங்களை நம்ம படம் பிடிக்கலாம், அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அப்புறம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தென் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த பயோலிப்பஸ்லேருந்து இப்படி வரும்போது இப்போ காட்டு உள்ளுக்கு எப்போ போக ஆரம்பிச்சிங்க? இந்த 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 வனப்பகுதியில் போய் தங்கிய அனுபவம் இருக்கின்றதா? இல்லை, தங்கின அனுபவம் கிடையாது. ஆனால் நான் கவர்மெண்ட் மூலியமாக பிரெயிலில் தான் லைசன்ஸ் எடுத்து நாங்கள் கரிக் டீப் ஃபாரஸ்ட் உள்ளுக்கு போயிருக்கோம். இதோட கரிக் நாங்கள் 2 வாட்டி போயிருக்கோம். அங்கே ஏன்னா அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால யாருமே உள்ளுக்கு போக முடியாது. அது நம்ம கூட ஒருத்தவங்க வருவாங்க, ரேஞ்சர் வருவாங்க. காலையில் போயிட்டு நைட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே
அது வந்து அவங்களோட இடம், மிருகங்கள் வாழ்கிற இடம், யானை புலியெல்லாம் இருக்கிற இடம். நம்ம போய் அங்கே வாழ நம்ம வந்து அவங்கள போயிட்டு பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் கிட்ட போக முடியாது. சரி, இப்போ நீங்கள் அங்கே போகும்போது இப்போ தங்கி நான் இரவில் அங்கே ஒரு நாள் தங்கி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஏதாவது ஒரு ஆர்வம் வந்ததா? ஆர்வம் இருக்கு, ஆனால் முடியாது. அது வந்து மலேசியனோட ரூல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த இடம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் காலையில் போயிட்டு அந்த உங்களுக்கு உங்களோட அப்ரூவல் டைமே வந்து அந்த 6 o'clock வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் திரும்பி வந்துடணும். ஸோ அது மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஏன்னா நம்மளோட சேஃப்டி வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப முக்கியம்னால நம்ம கூட வரவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு இந்த ஒரு இத்தனை ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம இந்த இடத்த சுற்றிட்டு வந்துடணும். வெதர் நம்மளால் அனிமல்ஸை பார்க்க முடியுதோ இல்லையோ, வாட் எவர் உங்களால் அந்த இடத்த பார்க்க முடியுது, பார்த்துட்டு இத்தனை மணிக்குள்ளே நம்ம வெளியே வந்துடணும். அப்போ அந்த பயணத்தின் போது மறக்க முடியாத அனுபவம் இருக்கா? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு யூனிக்கான மிருகங்களை ஏதாவது சந்திச்சது உண்டா? ஓகே, மிருகத்தை பார்க்கல, ஆனால் வந்து நான் சாப் பார்த்துருக்கேன், கால் சாப் பார்த்துருக்கேன், யானையோட புலியோட காலடிலாம் பார்த்துருக்கேன். அண்ட் தென் அந்த இடத்து உள்ளுக்கு ஒரு இடம் இருக்கும், அது வந்துட்டு அனிமல்ஸோட மினரல், அவங்க மினரல் எடுக்கிற ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தண்ணி வந்து அந்த சேத்துலேருந்து வரும். அந்த இடத்துல தான் இந்த சாப்ஸ் எல்லாம் நாங்கள் அந்த கால் சாப்லாம் பார்த்தோம். ஸோ அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஒரு அடர்ந்த காடு, 3 பேர் மட்டும்தான் இருப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு குருவி கத்தம். அந்த குருவியோட சத்தம் வந்து ஆக்சுவலி அது பேய் குருவின்னு சொல்லுவாங்க. அதோட சவுண்ட் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்கும். மாதிரி இருக்குமா? அப்படித்தான் இருக்கும். சிரிக்கிற சத்தம் நான் வந்து ஆக்சுவலி என்னோட சோஷியல் மீடியாவில் கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த காட்டு உள்ளுக்கு அந்த சத்தம் வந்து எக்கோவில் கேட்டுச்சு எங்களுக்கு. ஸோ எனக்கும் தெரியாது அது என்னன்னு. அப்போது எங்கள் கூட வந்தவர் தான் சொன்னார், அது ஒரு பறவை, அந்த பறவை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல தான் பார்க்க முடியும், அதோட சவுண்டு தான் இதுன்னு. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது புகைப்படம் எடுப்பதற்காக சென்றாலும் ஆனால் அதை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நம்ம நிறைய விஷயம் அனுபவிக்க முடியும். கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ரொம்ப ஆபத்தான ஏதாவது சூழல் ஏதாவது ஏற்பட்டுச்சா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி புகைப்படம் எடுக்கும்போது காட்டுகளுக்கு போகும்போது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு? இல்லை, இப்போதைக்கு ஆபத்தானது எதுவும் நடந்ததில்லை, எல்லாம் சேஃப். மலேசியா வந்து சேஃபாக இருக்கு. நம்ம வந்து மலேசியாவில் ஒரு ரேஞ்சரும் வராரு, வீட்டுக்கார் வராரு, போனா தனியாக போகக்கூடாதுன்னு கையோடு கூட்டிட்டு போயிடுவேன். அவர் எப்படி உங்களுக்கு? ஏன்னா இந்த கேள்வி நான் பின்னால தான் வச்சிருந்தேன். நீங்க வீட்டுக்காரர் வராருன்னு அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த கேள்வி உடனே கேட்குறேன். இந்த அவருடைய ஆதரவு எப்படி இருக்கு? ஏமா இது இப்போ காட்டுலங்க என்னையும் கூட்டிட்டு சுத்துற அப்படின்னு ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு? சமயத்தில் எனக்கே தோணும், என்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. யார் உங்களுக்கு வருமா அவருக்கு வருமா? எனக்கு அவரை பார்த்தா வரும், மனசுக்கு நினைக்கிறாரு போல. ஏன்னா அவர் கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ என்னால் தான் அவர் நிறைய விஷயம் பார்க்குறாரு, அவரும் நிறைய விஷயம் கற்றுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் வந்தா சரி. இல்லை, அவர் இல்லைன்னா என்னால் இது செய்ய முடியாது. ஏன்னா நான் போனால் அவர் கூடயே தான் போவேன். ஸோ நான் எங்கே போனாலும் அவர் என்னோட பார்ட்னர். ஸோ நாங்கள் 2 பேர் தான் போவோம். ஏன்னா நம்ம குரூப்பாக போகிறோம். ஒரு சமயம் ஆள் கேட்பாங்க, நாங்கள் உங்கள் கூட வரோன்னு. அப்படி கிடையாது, நீங்கள் வரக்கூடாதுன்னு கிடையாது, நம்மளுக்கு கம்ஃபர்ட் இருக்கணும். இன்னொன்று என் ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், சத்தம் போடக்கூடாது, நம்ம எப்படி நம்மளுக்குன்னு அந்த ஒரு இது இருக்குது, பாலிசி இருக்குது. ஸோ அதனால அவர் பழகிட்டார். அது நீங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்கீங்க அவருக்கு. ஆமாம். உங்களோட வீட்டுக்காரோட பேர்? பார்த்திபன். சரி, ஒரு நல்ல வைல்ட் ஃபோட்டோகிராஃபர் அப்படி நான் ஒரு நல்ல ஒரு வைல்ட் ஃபோட்டோகிராஃபராக ஆகிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி திறமைகள்லாம் வேணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி திறமைகள் இருக்கணும்? திறமை பொறுமை வேணும். ஏன்னா நம்ம போனோடனே ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிடும்னு கிடையாது. சமயத்தில் நாங்கள் வந்து 3 hours 4 hours வெயிட் பண்ணுறது கூட இருக்குது. திடீர்னு மழை வந்துடும், வெதர் மாறிடும், திடீர்னு நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி போவோம், ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வருவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்காக நம்மளுக்கு தேவை பொறுமை தான். பார்த்திபனுக்கு இருக்கு அந்த பொறுமை? அவருக்கு நிறைய இருக்கு. நீங்கள் சொல்லும் போது எனக்கு அவர் தான் ஞாபகம் வராரு. சொல்லுங்க. நிறைய இருக்கு அவருக்கு பொறுமை. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஜூன்னா அது வேற. இப்போ ஜூனா அந்தந்த மிருகம் அங்கங்கே தான் இருக்கும். இது வந்து இது ஓப்பன் ஸ்பேஸ். ஸோ நம்ம தான் அதை தேடி போகிறப்ப நம்ம பொறுமையாக தேடணும். சமயத்தில் நம்ம கண்ணு முன்னுக்கே இருப்பாங்க, திரும்பி இருப்பாங்க. ஸோ அவங்க திரும்பி நம்மளை பார்க்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ரொம்ப பொறுமையாக அதுக்காக காத்திருந்து
அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள். இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ திரும்பி இருப்பாங்க, அவங்க திரும்பறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் திருப்ப விற்க முடியாதா? இப்போ அதாவது அது ஆக்சுவலி நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம அவங்க இடத்துக்கு போகிறோம், ஸோ அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் இந்த பந்தாங்களாராங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமாம். ஓகே, என்ன சொல்லுங்க, என்ன நம்ம போனோம்னாக்கா நாங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாட்டேன். பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி. சத்தம் போட மாட்டோம். இன்னொன்று, நம்ம காட்டு உள்ளுக்கு நடக்கிறப்ப நம்மளோட கால் பாதம் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப லவுடாக கேட்கும். ஏன்னா ரொம்ப காஞ்ச இலைகள்லாம் இருக்கும்ல, நம்ம அதை மிதிக்கிறதுக்கும் நார்மலாக நம்ம நடக்கிறதுக்கும் சத்தம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமையாக நம்ம நடந்து போகணும். எதுவும் கை வைக்கக்கூடாது அவசரப்பட்டு மரத்தில். ஏன்னா மரத்தில் வந்து சமயத்தில் அந்த அட்டைன்னு சொல்லணும், அது இருக்கும். அது ஏறினா கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ தான் நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு மொஸ்கிட்டோ பைட்லாம் போட்டு பண்ணாலும் அது மேலே கூட வந்து கொசு கடிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்மளோட சேஃப்டியும் நம்ம அந்த இடத்துல ரொம்ப பார்த்துக்கணும். இவ்வளோ பந்தாங்களாரங்க தாண்டி ஒரு புகைப்படத்தை எடுக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். நீங்கள் எடுத்த புகைப்படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புகைப்படம் இது? அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து ஹார்ன்பில்ஸ் எடுத்தேன் நான். எனக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுனா நான் ரொம்ப போகிற இடம் தைப்பிங் லேக்கை சுற்றி நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு அவங்க வேறு இடத்துல ரொம்ப குறைவு அதை பார்க்குறது. அவங்களோட நெஸ்டிங் மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து 4 மாதம் கேப்சர் பண்ணேன். அவங்க நெஸ்ட் உள்ளுக்கு போய் அவங்க முட்டை போட்டு அவங்க பேபிஸ் வந்து அவங்க பறந்து போகிற வரைக்கும் நான் கேப்சர் பண்ணேன். ஸோ அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. இன்னொன்று, அந்த ஃபீமேல் நெஸ்டிங்கில் இருக்கிறப்ப அந்த மேல் வந்துட்டு வெளியிருந்து ஃபிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஹியூமன்ஸ் கூட வந்து அந்த அளவுக்கு செய்வாங்களான்னு தெரில. ஆனால் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு அந்த நெஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி எனக்கு 4 months எடுத்துச்சு கேப்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் போகிறப்ப தான் அவங்க நெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது ஃபுல்லாக அந்த ஜேர்னி அவங்க பறந்து போகிற வரைக்கும் நான் அதை கேப்சர் பண்ணேன். ஸோ அதை மறக்க முடியாது. இது ஒரு ஸ்டோரி டெல்லிங் இல்லையா? அவங்க ஆரம்பத்துல இருந்து அவங்க அந்த குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் உள்ள ஒரு அந்த பேபி வந்து அந்த பேபி வாய் வந்து நாங்கள் நெஸ்டிங்லேருந்து கேப்சர் பண்ணோம், அம்மாவும் பேபி வாயும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நெஸ்ட்டை உடச்சிட்டு வெளியே வருவாங்க. இன்னொன்று, அவங்க வந்து அந்த நெஸ்ட்டை வந்து சீல் பண்ணிடுவாங்க. லைக் அந்த கேர்ள் உள்ளுக்கு ஃபீமேல் உள்ளுக்கு போனாங்கன்னா அந்த நெஸ்ட்டை வந்து மூடிடுவாங்க. ஒரே ஒரு சந்து மட்டும் தான் தெரியும். ஸோ அது வந்து எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க. ஸோ மித்ததெல்லாம் வந்து அந்த குச்சியில் அந்த மரத்தை கூடு கட்டுவாங்க. இவங்க வந்து மரத்து உள்ளுக்கு அந்த நெஸ்ட்டை அழகாக மூடி அந்த ஒரே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும், அதில் தான் அந்த மேல் வந்து சாப்பாடு கொடுப்பாரு. ஸோ அந்த ஜேர்னி நல்லா இருந்துச்சு. அது இப்போ டைப்பிங்லாம் வேண்டாங்க. இப்போ ஹார்ன்பில் இப்போ வந்து புக்கிபுரம் தோங்க ரவாங்கலாம் இருக்குது. நான் எனக்கு மாமா, என்னோட மாமா வீடியோவில் எடுத்துருந்து காட்டிட்டு இருந்தார். அந்த பறவை பற்றி பேசுகிறேன்னு நான் ஒரு இடம் சொல்கிறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி கொடுங்க. ஓகே. சரி, நீங்கள் இப்போ ஹார்ன்பில் சொன்னீங்க இல்லையா, வேறு எந்தெந்த மாதிரியான மிருகங்களை உங்களுக்கு வந்து புகைப்படம் எடுக்க ரொம்ப பிடிக்கும்? அதுக்குன்னு ஒரு மிருகங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. சில மிருகங்கள் சுட்டித்தனம் பண்ணும், சில மிருகங்கள் வந்து மூர்க்கத்தனமாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். எந்த மிருகங்களை வந்து உங்களுக்கு புகைப்படம் எடுக்க பிடிக்கும்? எனக்கு குரங்கு எடுக்க ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஆக்சுவலி அவங்க ஃபீச்சர்ஸே டிஃப்ரெண்ட். எல்லாம் வந்து குரங்கு வந்து ஓகே இது குரங்குன்னா இப்படி தான் இருக்குன்னு பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்க மூஞ்சி எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து நீட்டு வால் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கட்டை வால் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து கிரே ஐ இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ரௌன் ஐஸ் இருக்கும். நிறைய நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இன்னொன்று, அவங்களோட பிஹேவியர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அவங்க எப்போ அக்ரெசிவாக மாறுறாங்கன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஸோ ஃபியூ அக்ரெசிவ் மூமெண்ட்டும் நான் பார்த்துருக்கேன், சண்டை நடக்கிறது. ஸோ அந்த இதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணுறப்ப எனக்கு குரங்கு ரொம்ப பிடிக்கும் எடுக்கிறதுக்கு. சார், ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஜெண்டர் பேஸில் நான் அந்த கேள்வி கேட்கல. ஆனால் இப்போ அந்த விஷயத்தை நான் இங்கே கொண்டு வரேன். ஆண்கள் வந்து பொதுவாகவே பார்த்தா இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆண்கள் அதிகமாக ஈடுபடுறாங்க. பெண்கள் நீங்கள் ஈடுபடும் போது அதற்கான தடைகள் ஏதாவது இருக்கலாம், அது நீங்கள் தடைகள் ஏதாவது சந்திச்சிருக்கலாம். இப்போ உங்களை பார்த்து இந்த இண்டஸ்ட்ரியில் நானும் வரணும், இந்த துறைக்கு நானும் வந்து ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கின்ற அறிவுரை என்ன? இந்த மாதிரி தடைகள் வந்து அவங்க அட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சில நேரத்தில் வந்து அந்த முதல் படிக்கு வரும்போது இது என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதோட திரும்பி போகின்ற வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்? ஓகே, அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி செய்ய முடியும். காட்டு உள்ளுக்கு போய் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாது, சுத்தமாக லைன் இருக்காது. உங்கள் ஃபோன் ரொம்ப முக்கியமான உங்கள் லைன் வந்து டோட்டலி ஜீரோவாக இருக்கும். இன்னொன்று,
சாப்பாடு சமயத்தில் ரொம்ப லேட்டாக ஆகலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து வாஷ்ரூம் போக முடியாது. மேபி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அந்த இடத்துலையே நம்ம இருப்போம். இந்த அளவுக்கு பொறுமையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று நீங்கள் எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ரிஸ்க் எடுக்காதீங்க. பிகாஸ் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கேமரா வாங்க போகிறேன், அந்த ஆர்வத்தில் இறங்கிடுவாங்க. பட் ஆஃப்டர் ஒரு மாதம் 2 மாதம் சென்று அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே. அதனால தான் இப்போ யாராச்சும் என்கிட்ட நார்மலி சோஷியல் மீடியாவில் நிறைய மெசேஜஸ் வரும், அக்கா நானும் உங்கள் மாதிரி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், நானும் போகிறேன். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், உங்கள் கையில் ஃபோன் இருக்கா, அதை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க எப்படி எந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கிறது, பேசிக் கற்றுக்கோங்க. லைட்டிங்ஸ், ஏன்னா நம்ம வந்து நேச்சர் லைட்டிங் பாய்க்கிறோம். இதே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டூடியோனாக்கா ஓகே லைட்டிங்ஸ்லாம் இருக்கும், ஸோ பிரைட்னஸ் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த என்வாயரன்மெண்ட் எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு தென் வேணும்னா யூ கேன் கோ. இல்லை நீங்கள் சும்மா ஹாபியாக செய்யலாம். ஓகே நான் இங்கே போகிறேன், இங்கே இருக்கு படம் பிடிக்கிறேன், ஓகே அதுலேயே நீங்கள் ஃபுல்லாக இறங்கி அப்புறம் முடியலன்னா நோ பாயிண்ட். இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இதில் கொஞ்சம் நம்மளுக்கு விஷயம் தெரியுதுனால நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போ பெரியவங்க இருப்பாங்க, இது எப்படி சம்பாதிக்கிறது இதில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், பதில் என்ன? இப்போதைக்கு இதில் சம்பாதிக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து மற்றவங்க கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். மேபி இன் ஃபியூச்சர் காம்படிஷன்ஸ் இருக்குது, மேபி இன் ஃபியூச்சர் கவர்மெண்ட் மூலியமாக ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்கலாம், எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஓகே வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபினா இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது, இதுக்கு நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட டைமை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அண்ட் கன்சிஸ்டண்டாக இருக்கணும். இப்போ ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் போல் அந்த ஒரு லேசினஸ் வந்துடக்கூடாது நம்மளுக்கு. ஸோ இப்போதைக்கு சம்பாதிக்கிறது அது ஓகே எல்லாருக்குமே காசு தேவை தான், எனக்கும் காசு தேவை தான், நானும் என் லைன்ஸ் அப்கிரேட் பண்ணணும், எல்லாமே தேவை தான். பட் இப்போதைக்கு என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மேபி இன் ஃபியூச்சர் கவர்மெண்ட் சைட்லேருந்து மேபி சப்போர்ட் கிடைக்கலாம். லெட்ஸ் சி. சரி, இப்போ பார்த்திபனை நம்ம கொஞ்சம் நேரம் இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுருவோம். பார்த்திபனை விட்டுட்டு உங்கள் வீட்டில் மற்றவங்களாம் யாரெல்லாம் உங்களுக்கு இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? இப்போ நான் அந்தமாரி நான் இப்போ காட்டுகளுக்கு போயிட்டு வனவிலங்குகள்லாம் வந்து புகைப்படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேனே, டேய் நீ என்ன இந்தமாரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏதாவது எதிர்ப்பு வந்துதா? இல்லை, எதிர்ப்பு வரல. ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்துட்டேன். ஃபேமிலி, வீடு, வேலை, பிள்ளைங்க. சரி. ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப வருஷம் எடுத்துச்சு. என்னோட பெரிய பையனுக்கு ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போது. ஸோ எனக்கு 16 வருஷம் எடுத்துச்சு நான் அந்த இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. ஸோ என் செல்ஃப்க்குன்னு நான் எதுவுமே, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை, எனக்கு அது வேணும். ஐ வாண்ட் டு ஃபைட் ஃபார் மை செல்ஃப். ஓகே இருக்கோம், நம்ம வேலை செய்கிறோம், அதுலேயே முடிஞ்சிடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்னொன்று நம்மளால அட்லீஸ்ட் ஒரு ஆள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட அது எனக்கு போதும். ஸோ வீட்டில் வந்துட்டு தெரிது நீ என்னமோ செய்கிறேன்னு சேஃபாக செய், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, சேஃபாக இருக்கீங்க, தருதுன்னா நீங்கள் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இதை செய்ய முடியாது. ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ நான் ஃபோட்டோகிராஃபி வந்து நார்மலி வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போவேன். அப்புறம் இப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறேன்ல, ஸோ இப்போ போகிற வழியில் எந்த இடம் இருக்கோ அங்கே ஒரு ஸ்டாப் போடுவேன். இப்போ கேரளாலேருந்து நீங்கள் பின்னாங்க உங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கே ஒரு ஸ்டாப் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஸ்டாப்பிங் போடுவேன் நான். ஸோ ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போவோம் நாங்கள். சரி, இப்போது நீங்கள் எடுக்கின்ற ஒரு புகைப்படம் வந்து வைரல் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப அதிகமானவர் அதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி பகிர்ந்துக்கிறாங்க சமூக ஊடகங்களில், உங்களோட உணர்வு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் அதுக்கே மெசேஜ் பண்ணுவாங்க, இது நம்ம எந்த இடத்துல போய் பார்க்கலான்னு. ஸோ ஆளுக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறோம். ஓகே மலேசியாவில் இந்த விஷயம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கண்ணு முன்னுக்கு உள்ள விஷயத்த பார்க்க மறந்துட்டாங்க. இது எல்லாமே நம்ம முன்னுக்கு இருக்கிற விஷயங்க தான், நம்ம எல்லாமே அதை க்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்டாப் பண்ணி உங்ககிட்ட காட்டுறோம், நில் கவனி செல். ஸோ நாங்கள் காட்டுறோம் நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இது இருக்குன்னு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது, நல்லா ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. காமெண்ட்ஸ்னு கிடையாது, ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மோர் தென் எனக்கு டெய்லி மெசேஜஸ் வரும், அக்கா இது எங்கேக்கா போனி எடுத்தீங்க, இது எத்தனை மணிக்குக்கா போனீங்கன்னு. ஸோ நான் எல்லாருக்கிட்டே சொல்கிற ஒரே விஷயம் ஒன்று தான், இது வந்து நேச்சர், இது ஜூ கிடையாது.
நீ போகிறப்ப உனக்கு அங்கே இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் யூ கேன் கிவ் அ ட்ரை. லொக்கேஷன் வரைக்கும் கொடுப்பேன், இந்த இடத்துல தான் இருந்துச்சு போய் பாருங்கன்னு. சரி சரி. இப்போ எல்லா துறையிலையும் வந்து ஏஐ வந்துடுச்சு. ஆமாம். இது இப்போ இந்த துறையில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது அந்த வனவிலங்கு அந்த காட்டுகளுக்கு சென்றால் தான் அந்த நேச்சர் சொல்கிறது ரியலான ஒரு ஃபோட்டோகிராஃப் நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு புகைப்படம் கிடைக்கும். ஆனால் இருந்தாலும் ஏஐயை பயன்படுத்தி இப்போ நான் வந்து அமேசான் காட்டில் இருந்து சிங்கத்துக்கு பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கூட நம்ம வந்து ஃபோட்டோ க்ரியேட் பண்ணலாம் இல்லையா? எந்த அளவுக்கு வந்து இந்த ஏஐ வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியோட இண்டஸ்ட்ரியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு, இல்லை அதுக்கு ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட அப்சர்வேஷனில், உங்களுடைய பார்வையில்? ஓகே, என்னோட ஓகே, ஏஐ வந்து எல்லாத்தையுமே மாற்றிருக்கு. இப்போ ஈவன் நான் கூட வெளியூர்லேருந்து எடுத்து போடுற மாதிரிலாம் போடலாம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ரியல் எக்ஸ்போஷர் கிடைக்கணும். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால உங்களுக்கு அதில் ஒன்றுமே கிடைக்க போகிறது இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்க போகிறது இல்லை. அந்த என்வாயர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களை சுற்றி என்ன இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சும்மா ஒரு ஃபனுக்காக நீங்கள் எடுத்து போடுறீங்க. பட் த ரியல் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இறங்கி செய்யணும். அந்த ஃபீல் அதுக்கு நம்ம இறங்கி கேமராவை பிடிச்சி அது படம் பிடிச்சாதான் அதுக்கான அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு வரும். சரி, எதிர்காலத்தில் இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி துறை எப்படி மாறும்? இந்த வனவிலங்கு புகைப்பட துறை வந்து எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் பெட்டர் லென்ஸ், பெட்டர் டெக்னாலஜி, இன்னும் நிறைய சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டாக்கா நிறையா பிராண்ட்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் லார்ஜர் லென்ஸ், இன்னும் நம்ம ப்ரிடிக்கே பண்ண முடியாத அளவுக்கு உள்ள டெக்னாலஜி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 சாய்ஸ் கொடுக்குறேன், 2 தேர்வுகள் கொடுக்குறேன். அதாவது 2 இடத்துக்கு நீங்கள் சென்று இந்த இடத்த வந்து நான் போயிட்டு ஒரு வைல்ட் லைஃப்பில் அந்த வனவிலங்குக்கு போய் படம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று அமேசான் கார்டு கொடுக்குறேன், இன்னொன்று வந்து மலேசியாவில் உள்ள பஹாங்கில் உள்ள ஏதாவது ஒரு கார்டு கொடுக்குறேன். இது 2ல் நீங்கள் சூஸ் பண்ணி 2 இடத்துக்கும் போகும்போது எந்தெந்த வனவிலங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் புகைப்படம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? மலேசியானா எனக்கு மலேசியன் டைகரை பிடிக்கணும். ஆக்சுவலி மலேசியன் டைகர் வந்து ஒரு வாட்டி எங்களுக்கு ட்ராப் கேமில் கிடச்சிச்சு. ஆனால் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு. ட்ராப் கேம் செட் பண்ணி ஆஃப்டர் 6 days தான் கிடச்சிச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அமேசான் போனோன்னா மேபி சொல்கிறது புளிய. சரி சரி. ஸோ அமேசான் போனோன்னா மேபி நான் எனக்கொண்டா ஃபோக்கஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் தயாராக இருங்க. இல்லை, டைப்பிங்லேயே நான் அவர்கிட்ட ஆல்ரெடி பாம்பு காட்டிட்டேன். ஸோ நம்ம அந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லேயே ஒரு பைத்தன் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 14 feet இருக்கும். நல்லா பெரிய பைத்தன். ஆளுங்க இருக்காங்க, நான் அவங்க கவனிக்கல, அங்கே முன்னுக்கு பைத்தன் இருக்குது. ஸோ அதே பார்த்துட்டாரு அவரு. ஸோ கண்டிப்பாக சிங்கம் இந்த ஊரில் கிடைக்காது, அங்கே கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இப்போ இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ வீட்டில் இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு மகன் இருக்காங்கன்னு, அவங்களுக்கு இது குறித்து ஏதாவது ஆர்வத்தை நீங்கள் வந்து சொல்லித் தரீங்களா? இல்லை அது வந்து நேச்சராக வரணும், நம்ம அதை போய் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா பையனுங்களுக்கு வந்து அவனுங்க ஸ்பாட்ஸ் பாய்ஸ், அவனுங்க வந்து ஸ்பாட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வைல்ட் லைஃப் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் இந்த லேக் சைட்லாம் போனேன்னா கூட்டிகிட்டு போவேன் பிள்ளைங்களை, வந்து பாருங்கன்னு. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு அது போரிங் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்மளுக்கு தெரியுது ஓகே நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோன்னு. ஆனால் அவங்கள கூட்டிகிட்டு வரப்போ அவங்களையும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ சமயத்தில் வந்து ஃபாரஸ்ட்லாம் வந்து பிள்ளைங்க கூட்டு போக மாட்டேன், இந்த லேக் சைட்டில் கூட்டிகிட்டு போவேன். இதில் இன்னொரு முக்கியமான ரொம்ப உண்மையான விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த 80s கிட்ஸு 90s கிட்ஸு அந்த 2000 கிட்ஸுக்கெலாம் அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆமாம் ஆமாம், நிறைய இருக்குது. சரி, பயணம், தனிமை, இயற்கை, கேமரா லென்ஸ், இந்த வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்டதுன்னா பொறுமை தான். எனக்கு இந்த அளவுக்கு பொறுமை இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது கற்றுக்கிட்டு இதில் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் பொறுமையாக போவோம். அந்த பொறுமை இந்த புகைப்படம் எடுக்க போகிறது மட்டும்தான் இருக்கா, இல்லை அதை தாண்டி இது அமல்படுத்துறீங்களா? இல்லை, லைஃப்லேயும் கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை, அமைதியாகவே இருந்துடுவோம். அந்த அமைதி இதுக்கு வந்துட்டேன் நான். சரி. ஸோ
அது ஒன்று, அது அது பொறுமை. பொறுமை. அடுத்த விஷயங்கள் இப்போ நான் வந்து இந்த துறையில் நான் பண்ணணும்னா இதை உங்களுடைய இந்த துறையை வந்து விரிவுபடுத்துவதற்கு ஏதாவது திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? அதாவது நான் எனக்குன்னு ஒரு ஸ்டூடியோ இருக்கணும், எனக்கான ஒரு இடம் இருக்கணும், அந்த மாதிரியான ஏதாவது திட்டங்கள், ஏதாவது ஆசைகள்? ஓகே, ஆசை இருக்குது. லைன்ஸ் அப்கிரேட் பண்ணணும். சரி. இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும். ஸோ எனக்குன்னு ஒரு ட்ரீம் ஸ்பாட் இருக்குது. அந்த ட்ரீம் ஸ்பாட்டுக்கு பார்த்திபன் கூட்டிகிட்டு போகணும். மசாய் மாரா போகணும். எனக்கு வந்து லைஃப் ஹண்டிங் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஸோ வேட்டையாடுறது அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் பிளான். ஸோ இப்போதைக்கு நான் யாரையும், ஏன்னா நிறைய பேர் வரணும், அவங்களே சொல்கிறாங்க, அக்கா நாங்கள் வரோம்க்கா, வி ஃபீல் சேஃப், நீங்கள் போகிறப்ப நாங்கள் உங்கள் கூட வரோன்னு. நான் ஏன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னா, நானும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னொன்று, அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்ம கூட வர முடியாது. இப்போ இன்றைக்கி போனால் நம்ம இதை கேப்சர் பண்ணிடுறோம், ஏன்னா அதெல்லாம் வந்து வைல்ட் லைஃப். ஸோ சமயத்தில் ஒன்றுமே இல்லாமல் கூட நம்ம திரும்பி வரலாம். பட் இருக்குது, இதுதான் என்னோட பிளான். சரி, நீங்கள் இந்த நேரத்தை எப்படி பகிர்ந்துக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து இப்போ கணவன் இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, குடும்பத்திற்குன்னு சில கடமைகள் இருக்கின்றது, அதையும் தாண்டி நீங்கள் இந்த ஒரு காட்டுக்கு சென்று இந்த புகைப்படம் எடுக்க வேண்டிய ஒரு ஆசை இது. ஸோ இது ரெண்டையும் எப்படி நீங்கள் வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஓகே, மண்டே டு ஃப்ரைடே என்னோடய வேலை. நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஐடி இதில் வேலை செய்கிறேன், 15 இயர்ஸாக வேலை செய்கிறேன். ஸோ சாட்டர்டே சண்டே அதில் ஒரு நாள் மட்டும் நான் ஃபோட்டோகிராஃபிக்கு எடுத்துக்குவேன். அந்த ஒரு நாள் யாருமே என்னை தேடாதீங்க, அந்த ஒரு நாள் தான் நான் எல்லாமே பிளான் பண்ணுவேன். ஸோ நம்ம ஈவன் ஃபாரஸ்ட் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை டைப்பிங் வி வாண்ட் டு கோ, இப்போது இல்லை பெண்ணாங்கில் வந்து நிறைய வயல் சைட்டு போவேன். பெண்ணாங்கில் வந்து பாலியப்புழா சைட் போனால் வயல் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போவேன். வயல் உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பறவைகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே போவேன். நான் அந்த அன்னைக்கு நம்மளால எங்கே ட்ராவல் பண்ண முடியுமோ போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஆர்வத்தில் நம்ம கேமரா வாங்கி நம்ம உடனே காட்டுக்கு சென்று அது புகைப்படம் எடுப்பதில் அது ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு குறித்த ஒரு ஆபத்து அங்கே இருக்கின்றது. எதுவுமே வந்து செய்யும் பொழுது முறையாக செஞ்சால் இந்த துறை வந்து, அதுவும் குறிப்பாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் பேசும்போது அது பிரதிபலிக்குது. தொடர்ந்து நீங்கள் இதை செய்யணும். உங்களுடைய புகைப்படங்கள் உலக அளவில் வந்து இப்போ பிரபலமாக ஆகணும். நீங்கள் வந்து அந்த மேடைக்கு போகும்போது பெருநாமாவில் வந்து பார்வை நிகழ்ச்சியில் வந்து உங்களை வந்து நேர்காணல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணுங்க. பார்த்திபனையும் நீங்கள் மறக்காமல் கூட்டிகிட்டு போகணும். சரிங்களா? மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிங்க. வெற்றி உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. ஆக ரசிகர்களே, ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல். நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். குறிப்பாக இந்த நேர்காணல் இருக்கின்ற பெண்களாக இருக்கலாம், இளைய சமுதாயமாக இருக்கலாம், இவங்கள ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு இந்த துறையில் ஈடுபடும் போது முறையாக ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த துறையில் ஈடுபட்ட ஒன்று சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்தடுத்த தலைப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சுப்பிரமணியன். நன்றி, வணக்கம்.